அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்டால் உங்கள் மேலே வழக்கு தொடரப்படும். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இவர் பேர் வந்து அஷ்வமித் கௌதம். இவர் விலைவாசி பற்றியும் நாட்டில் நடக்கிற அநீதிகள் பற்றியும் எதிர்த்து இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்டு வந்துட்டுருக்காங்க. இது பார்த்தா பாஜக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்க மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க. செக்ஷன் 151 151 அந்த பிரிவின் கீழே இவங்க மேலே வழக்கு தொடர்ந்து போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பையனுக்கு வந்து 14 வயசு அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கள வார்ன் பண்ணி விட்டுட்டு இவங்க அண்ணா மேலே இந்த கேஸை போட்டிருக்காங்க. போட்டுட்டு அவங்க அண்ணா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் வச்சுக்கிட்டு அமைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் டெய்லி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து கையெழுத்து போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. இதே இன்னொரு பையனை காமிக்கிறேன். இவர் பேர் வந்து அபினவ் அரோரா. இவருக்கு 10 வயசு. இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனு, பணக்காரங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிருஷ்ண பகவானோட போதனைகள் எல்லாருமே மக்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஒரு சாமிஜி மாதிரி. இப்போது இவங்கள கூட்டிட்டு நிதின் கட்கரி இவங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் ஒரு பெரிய ஞானி ஆகிட்டான் அப்படின்ற விதத்தில் இவங்களுக்கு ஒரு அவார்டெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. நீங்கள் அடிமைத்தனத்தை மதத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டால் உங்களுக்கு இங்கே பாராட்டுகள் கிடைக்கும். இதுவே அவங்களை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்டால் உங்கள் மேலே வழக்கு தொடரப்படும். இதுதான் பாசிச அரசுன்னு சொல்லுது. இது பின்னாடி இருக்கிறது இந்த ஆரிய சித்தாந்தவாதிகள், இந்த ஆரிய சித்தாந்த அடிமைத்தனம் தான். இவங்களை இப்படியே விட்டால் இந்தியா வந்து முழுசாக அடிமைப்படுத்திட்டு இந்த ஆரியர்கள் செல்வ செழிப்பாக வாழ்வாங்க. இப்பேற்பட்ட ஒரு அரசியல் கட்சியை, இப்பேற்பட்ட ஒரு அடிமை சித்தாந்த கொள்கைகளை கொண்டு வர அரசியல் கட்சியை நாம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டால் என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டையே அழிச்சிடுவாங்க. அதனால் இந்த ஆரிய சித்தாந்தவாதிகளையும் பாசிச பாஜக அரசையும் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை, இந்தியாவுக்குள்ளேயே இருக்க விடக்கூடாது. அதுதான் நம்ம பண்ணணும். இனி இந்தியாவுக்கு தேவைப்படுறது வந்து ஆரிய விடுதலை தான். அந்த விடுதலை பெற்று தந்தால்தான் இங்கே ஏழ்மையை ஒழிக்க முடியும், சாதிகளும் ஒழிக்க முடியும், மத நல்லிணக்கத்தை பெருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாம் எல்லாருமே திருப்பி பழங்காலத்தை மாதிரி சந்தையில் விற்கப்படுற பொருள் மாதிரி நம்மளை ஆக்கிடுவாங்க இந்த பாஜக அரசு.